அண்மை செய்தி. ஆப்பிள் நிறுவன உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். உலக மின்னணு சாதனங்கள் உற்பத்தி வரைபடத்தில் தமிழ்நாட்டிற்கான இடத்தை உறுதி செய்ததற்காக ஆப்பிள் நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தொடர்ந்து ஆப்பிள் நிறுவன உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் திறன் வளர்ச்சி, மிகுந்த இளைஞர்கள், பெண் கல்வி மற்றும் அவர்களின் திறன் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கியிருக்கிறார். மேலும் உலக மின்னணு சாதனங்கள் உற்பத்தி வரைபடத்தில் தமிழ்நாட்டிற்கான இடத்தை உறுதி செய்ததற்காக ஆப்பிள் நிறுவனத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து ஆப்பிள் நிறுவன உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை செய்வதற்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை சந்தித்து அவர்களுடனான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கிறார். அந்த சுற்றுப்பயணத்தில் நேற்று தினம் முதல் நாளாக அங்கு இருக்கக்கூடிய தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து 900 கோடி ரூபாய் அளவிலான தொழில் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முதலமைச்சர் அவர்கள் நேற்று தினம் மேற்கொண்டிருந்தார். மேலும் அந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே பல்வேறு தொழிலதிபர்களையும் தொழில் நிறுவன தலைவர்களையும் சந்தித்து தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடு செய்வதற்கு அழைப்பு விடுப்பதாக முதலமைச்சர் நேற்று தினம் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் இன்றைய தினம் தற்பொழுது தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்காக ஆப்பிள் நிறுவனத்திற்கு அழைப்பு கொடுத்து முதலமைச்சர் அவர்கள் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆப்பிள் நிறுவன உயர் அலுவலர்களை சந்தித்து முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது இந்த முதலீடு தொடர்பான ஒரு அழைப்பை விடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் தொழில் முதலீடு மேற்கொள்வதற்கான அந்த அழைப்பில் உலக மின்னணு சாதனங்கள் உற்பத்தி வரைபடத்தில் தமிழ்நாட்டிற்கான இடத்தை உறுதி செய்ததற்காக ஆப்பிள் நிறுவனத்திற்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஆப்பிள் நிறுவனம் தன்னுடைய உதிரி பாகங்கள் மற்றும் செல்போன் தயாரிப்பு தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டில் நிறுவுவதற்காக ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து அதற்கான பணிகள் மேற்கொண்டு நடைபெற்று வருகின்றன. இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் கூடுதலாக தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கும் அழைப்பை கொடுத்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டுடைய திறன் வளர்ச்சி, மிகுந்த இளைஞர்கள், பெண்கள் மற்றும் கல்வி மற்றும் அவர்களுடைய திறன் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் எடுத்துரைத்ததாகவும், குறிப்பாக இங்க மனித வளத்திற்கான வளம் என்பது அதிக அளவில் இருப்பதையும், அதே வேளையில அந்த மனித வளம் இருக்கக்கூடிய நாட்டில் அதனுடைய திறன் மிகுந்த வேலைகளும் அதிகமாக இருப்பதாகவும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இதனை உலக முதலீட்டாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஆப்பிள் நிறுவனம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்திருந்தாலும் கூடுதலாக வருங்காலங்களில் ஏஐ உள்ளிட்ட பல தொழில்நுட்ப டெக்னாலஜியில் வளர்ந்து சொல்ல அதற்கேற்ற திறன்மிக்க இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதாகவும் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளும் வகையிலும், அதே போல இங்க இருக்கக்கூடிய இடவசதி, அதே போன்று தொழில் செய்வதற்கான சாதகமான சுற்றுச்சூழல், அரசனுடைய தொழில் முதல்களை ஈர்ப்பதற்காகவும் தொழில் நிறுவனங்களுக்கு சாதகமான ஒரு போக்குடன் அரசு இருப்பதையும் எடுத்துரைத்து தமிழ்நாட்டில் கூடுதலான முதலீடு செய்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஆப்பிள் நிறுவனத்திற்கு அழைப்பு விடுத்ததாக தற்பொழுது தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.